அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தண்ணீர் பருகுதல். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பருகும்போது 3 முறை மூச்சு விட்டு பருகி வந்தார்கள். இதுவே நன்கு தாகத்தை தணிக்கக்கூடியது, உடல் நல பாதுகாப்பிற்கு ஏற்றது, அழகிய முறையில் சிரிக்கக்கூடியதும் ஆகும் என்று கூறினார்கள். எனவேதான் நானும் தண்ணீர் பருகும் போது 3 முறை மூச்சு விட்டு பருகி வருகிறேன். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 4126 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியம் சார்ந்த எண்ணற்ற விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஒருவர் தனக்காக வேண்டி, தன் தேவைக்காக வேண்டி தண்ணீர் அருந்துகின்ற அந்த காரியம் என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும், அந்த தண்ணீர் பருகும்போது அவர் எப்படி செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். தண்ணீருடைய முக்கியத்துவம் மிக மேன்மைக்குரியது. குடலை சுத்தமாக்கி, பசியை தூண்டி, இரத்த செல்களுடைய உற்பத்திக்கு காரணமாக இருக்கிறது. தலைவலியை தடுத்து, அல்சரை தடுத்து, எடையை குறைக்க உதவுகின்ற அளவுக்கு உண்டான ஆற்றல் தண்ணீரிலே இருக்கிறது என்று மருத்துவம் சார்ந்த ஆய்வாளர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். மனித உடலில் பெரும்பாலான உறுப்புகள் தண்ணீரால் உருவானது என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். எனவேதான் உடலின் அனைத்து பாகங்களுக்கும் தண்ணீர் மிகவும் இன்றியமையாததாக உள்ளது. இந்த தண்ணீரை வெறும் வயிற்றில் குடிப்பதன் மூலம் பல்வேறு நன்மைகளை நாம் பெறுகிறோம். குடலை சுத்தமாக்குகிறது. அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதனால் ஏற்படுகின்ற பயன்பாடுகளில் மிக முக்கியமானது குடல் சுத்தமாகிறது. அந்த தண்ணீரை குடித்தவுடன் சிறிது நேரத்திலேயே கழிவுகளை வெளியேற்றுவதற்குண்டான சூழலை உருவாக்கி தருகிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் தவறாமல் தண்ணீர் விஷயத்திலே நடந்து கொள்கின்ற அந்த நடைமுறைகள் மிகச்சிறந்த உடல் ஆரோக்கியத்திற்கு உரித்தானதாக இருக்கிறது. தண்ணீர் உடலின் மூளை முடுக்குகளில் தங்கியுள்ள நச்சுக்களை சிறுநீர் மூலமாக வெளியேற்றி விடுகிறது. பசியை தூண்டுகிறது. தண்ணீரை வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் அது அன்றைக்கு உண்டான மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்பதை இன்றைக்கு உலக சுகாதார மையம் எடுத்து சொல்லி ஒவ்வொருவருமே தண்ணீர் குடிக்கக்கூடிய விஷயத்திலே கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறது. தலைவலி பெரும்பாலும் ஏற்படுவதற்குண்டான காரணம் தண்ணீர் சத்து குறைவாக இருப்பதனால்தான் இப்படி ஏற்படுகிறது. தலைவலியை தடுக்கும் பெரும்பாலானோருக்கு உடலில் நீர் சத்து குறைவாக இருப்பதனால் அடிக்கடி இந்த தலைவலியினால் பாதிக்கப்படுவதும் உண்டு. இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் அதிகாலையிலே வெறும் வயிற்றிலே தண்ணீர் குடித்து வந்தால் உடலின் நீர் சத்தானது அதிகரித்து நாளடைவிலே தலைவலி முற்றிலுமாக குறைந்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை தண்ணீர் கொடுத்து விடுகிறது. பொலிவான சருமத்தை மனிதனுக்கு தருகிறது. அதே வேளையிலே முகத்தில் ஏற்படுகின்ற பருக்கள் அது வராமல் பாதுகாக்கிறது. சருமத்தையும் அழகையும் தண்ணீர் அதிகமாக குடிப்பதன் மூலமாக ஒருவரால் பாதுகாத்து கொள்ள முடியும் என்றெல்லாம் இன்றைக்கு மருத்துவம் சார்ந்த ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எனவே ஒவ்வொரு விஷயங்களிலேயுமே முன்மாதிரியான நடைமுறைகளை சொல்லிக் கொடுத்த இஸ்லாமிய மார்க்கம்
தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும் என்பதையும், அந்த தண்ணீர் குடிக்கின்ற போது நடந்து கொள்கின்ற நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அத்தகைய நடைமுறைகளை பின்பற்றக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.